Why What How சீரிஸ் மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ரீதியான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து நம்மிடையே தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. பொதுவாக இந்த பாம்புகள்லாம் பார்க்கும்போது தன்னுடைய தோலை தானே உரித்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்த பார்க்குறோம். ஸோ இயல்பாகவே அது அவங்களுக்குள்ள நடக்குது. இது யாருக்குமே அமைகிறதில்ல. மனிதர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விலங்குகளுக்குமே அது அமைகிறதே கிடையாது. பாம்புகளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படி நடக்குது? பாம்புகள் தங்கள் தோள்களை உரிப்பது என்பது ஒரு இயற்கையான செயல்முறையாகும். இது பாம்பின் வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒரு இயற்கை செயல்முறை. இந்த செயல்முறை எக் டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாம்புகள் தோலை உரிப்பதற்கு முக்கியமான காரணங்கள் எவை என்று பார்க்கலாம். முதல் காரணம் பாம்பின் வளர்ச்சி. பாம்புகள் வேகமாக வளர்கின்றன. அவை வளரும்போது அவற்றின் பழைய இறுக்கமான தோல் உடலுக்கு பொருந்தாது. எனவே பெரிய தோலை உருவாக்குவதற்காக பாம்புகள் தங்கள் பழைய தோலை உரிக்கின்றன. இது இளம் பாம்புகளில் அடிக்கடி நடக்குது. கிட்டத்தட்ட மாதம் ஒரு முறை இளம் பாம்புகள் தோலை உரிக்கின்றன. வளர்ந்த பாம்புகள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை தோலை உரிக்கின்றன. இரண்டாவது காரணம் சேதமடைந்த தோலை மாற்றுதல். நமக்கெல்லாம் தெரியும், பாம்புகளுக்கு கால் கிடையாது, தரையில் ஊர்ந்து தான் செல்கின்றன. ஸோ தரையின் கரடு முரடான பரப்பு அல்லது மரங்கள், ஆணிகள் போன்றவை பாம்பின் தோள்களில் காயங்களை உருவாக்குகின்றன. எனவே சேதமடைந்த பழைய தோலை அகற்றி புதிய தோலை அணிந்து கொள்வது பாம்புகளுக்கு அத்தியாவசியமாக மாறுகிறது. அதே போல் மூன்றாவது காரணம் ஒட்டுண்ணிகள் மற்றும் நோய்களை அகற்றுதல். பாம்புகளின் தோல்களில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள் போன்றவை தங்கியிருக்கலாம். இவை மூலம் நோய்வாய்ப்பட்ட பழைய தோலை அகற்றி புதிய தோலை அணிந்து கொள்வது பாம்புகளுக்கு அவசியமாகிறது. அடுத்து பாம்புகள் தோல் உரிக்கும் செயல்முறை எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாம்புகள் தங்கள் பழைய தோலுக்கு கீழ்ப்புறமாகவே புதிய தோலை உருவாக்குகின்றன. பளபளப்பான புதிய தோல் உருவாகி கொண்டே இருக்குது. பழைய தோலுக்கும் புதிய தோலுக்கும் இடையே ஒரு திரவ அடுக்கு உருவாகிறது. இது பழைய தோலை உரிப்பதை எளிதாக்குகிறது. தோலை உரிப்பதற்கு முன் பாம்புகள் சோர்வாக இருக்கலாம், உணவு உண்ணாமல் இருக்கலாம். இது ப்ரீ ஷெட் ஃபேஸ், தோலை உரிப்பதற்கு முந்திய கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தோலை உரிக்கும் கட்டம். பாம்புகள் தங்கள் தோலை கற்கள், மரங்கள் அல்லது கடினமான பரப்புகளில் உரசி தங்கள் பழைய தோலை உரிக்கின்றன. பெரும்பாலும் ஒரே பெரிய அடுக்காக தோல் உரிக்கப்படுகிறது. இதனால் புதிய பளபளப்பான தோல் வெளிப்படுகிறது. தோல் உரித்த பிறகு பாம்புகள் சுறுசுறுப்பாகி இயல்பான நடவடிக்கைகளுக்கு திரும்பிவிடுகிறது. மொத்தத்தில் பாம்புகள் தங்கள் தோலை உரிப்பது என்பது வளர்ச்சி, ஆரோக்கியம், ஒட்டுண்ணி அகற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் தகவமைப்பு ஆகியவற்றின் ஒரு அவசியமான உயிரியல் செயல்முறை. இது பாம்புகளின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அம்சம். நம்மளுடைய இந்த சீரீஸ் மூலமா பார்த்தோம்னா எப்படியும் ஒரு விண்வெளி சம்பந்தமா, வானில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வியை நம்ம கேட்கறது உண்டு. அந்த வகையில இன்றைக்கும் ஒரு கேள்வி சார். இப்போ வானத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல நட்சத்திரங்கள் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, இந்த பிளானட்ஸ் பத்திலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆனா இதெல்லாம் தாண்டி விண்பாறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதனால பூமிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? இந்த விண்பாறை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அஸ்ட்ராய்டு அல்லது விண்பாறை என்பது சூரியனை சுற்றி வரும் ஒரு பொருள். கோள்களைப் போலவே ஆஸ்ட்ராய்ட்ஸ் சூரியனை சுற்றி வருகின்றன. இவை கோள வடிவில் இருப்பதில்லை, பாறைகளாக இருக்கின்றன. சில மீட்டர் நீளம் கொண்ட பாறைகள் முதல் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாறைகள் வரை பல்வேறு வகைகளில் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கின்றன. பெரும்பாலான விண்பாறைகள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் என்ற ஒரு பகுதி, சூரிய மண்டலத்தில் உள்ள பகுதியில் காணப்படுகின்றன. இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் என்பது செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே காணப்படுகிறது. மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான பெல்ட் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எங்கே இருக்குன்னா, சூரியனிலிருந்து 2.2 AU முதல்
3.2 AU வரை உள்ள தொலைவில் உள்ளது. AU அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர். இது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம்தான் AU, ஒரு AU சுமார் 15 கோடி கிலோமீட்டர். இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சூரியனிலிருந்து 2.2 AU முதல் 3.2 AU வரை இடையிலான தூரத்தில் காணப்படுது. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் பல லட்சக்கணக்கான விண்பாறைகள் சுற்றிட்டுருக்கு. இதில் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமான பெரிய விண்பாறைகள் மட்டும் 20 லட்சம் விண்பாறைகள் சுற்றிட்டுருக்கு. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதே போன்ற ஒரு மிகப்பெரிய விண்பாறை பூமியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்தபோது தான் டைனோசர் இனமே அழிந்து போனது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் மீண்டும் பெரிய விண்பாறைகள் எதுவும் பூமியில் வந்து மோதுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. நாசா நடத்தி வரும் ஆய்வுகளின்படி இதுபோல் பூமியை நோக்கி வரும் விண்பாறைகள் பெரும்பாலும் பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து வெகு தொலைவில் வரும்போதே விலகிச் சென்று விடுகின்றன. இத்தகைய விண்பாறைகள் பூமியிலிருந்து ஒரு 75 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து நாசா போன்ற அமைப்புகள் கண்காணித்து வருகின்றன. அதுபோன்ற பெரிய விண்பாறைகளின் மோதல் குறைந்தபட்சம் அடுத்த சில நூற்றாண்டுகளுக்காவது நடக்க வாய்ப்பில்லை என்பது நிம்மதி தரும் ஒரு செய்தி. சார், இப்போ எல்லாருடைய 3வது கையா மொபைல் எப்படி இயங்குதோ அதே மாதிரி மனிதர்களுடைய பயன்பாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்று வந்து கண்ணாடி. முகம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, பல வகையில அந்த கண்ணாடியை வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டு. இந்த கண்ணாடியை எப்படி உருவாக்குறாங்க? கண்ணாடி என்பது பன்முக பயன்கள் கொண்ட ஒரு பொருள். பாட்டில்கள், ஜன்னல்கள், ஆய்வகப் பொருட்கள், ஆபரணப் பொருட்கள் என பல வகையில் கண்ணாடிகளை நாம் பயன்படுத்துகிறோம். பொருத்தமான ரசாயன கலவைகளை உயர் வெப்பநிலையில் உருக்கி கண்ணாடிகள் செய்யப்படுகின்றன. கண்ணாடியின் முக்கிய மூலப்பொருட்கள் மண் அல்லது மணலை அடிப்படையாக கொண்ட சிலிக்கா, சோடா ஆஷ் என்று அழைக்கப்படும் சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் என்று அழைக்கப்படும் சுண்ணாம்பு மற்றும் பல்வேறு வண்ணங்களை தரும் உலோக ஆக்சைடுகள். கண்ணாடி தயாரிக்கும் முறையின் முதல் கட்டம் சிலிக்கா, சோடா ஆஷ், சுண்ணாம்பு போன்றவை கலக்கப்பட்டு கலவை பேட்ச் என்ற ஒரு மிக்சர் முதலில் உருவாக்கப்படுது. இந்த கலவை 1500 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உருக்கு உலையில் உருக்கப்படுது. இந்த நிலையில் சிலிக்கா மற்றும் உடன் சேர்த்த பிற பொருட்கள் உருகிய கண்ணாடி மோல்டன் கிளாஸ் ஆக உருவாது. அடுத்து சுத்திகரிப்பு கட்டம். இது வந்து அந்த உருகிய கண்ணாடியை மேலும் அதிக வெப்பப்படுத்தி காற்று குமிழ்கள், மாசுகள் இவையெல்லாம் மேலே வந்து வெளியேறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்து முக்கியமான கட்டம் வடிவமைப்பு. இதில் வந்து ஊதும் முறை ப்ளோயிங் மெத்தட், அச்சு வார்ப்பு முறை மோல்டிங் மெத்தட், மிதப்பு முறை ஃப்ளோட் கிளாஸ் ப்ராசஸ், அழுத்தும் முறை ப்ரெஸ்ஸிங், இது போன்ற பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி கண்ணாடி தேவைப்படும் வடிவங்களில் மாற்றி அமைக்கப்படுகிறது. அடுத்து இறுதியான ப்ராசஸ் குளிர வைத்தல். கண்ணாடி வேகமாக குளிர்விக்கப்பட்டால் உட்புற அழுத்தம் காரணமாக உடைந்து விடக்கூடும். அதற்காக மெதுவாக குளிர்விப்பதற்கான அனீலிங் ப்ராசஸ் என்ற முறையில் கண்ணாடி குளிர்விக்கப்படுகிறது. குளிர்விக்கப்பட்ட கண்ணாடிகள் ஒன்று மெருகூட்டப்படுகின்றன அல்லது பூச்சு செய்யப்படுகின்றன. இப்படி தேவைக்கேற்ப ஃபினிஷிங் ஸ்டேஜஸுக்கு கண்ணாடி செல்கிறது. கண்ணாடி என்ற பன்முக பயன்பாடு கொண்ட இந்த பொருள் சிலிக்கா, சோடா ஆஷ், சுண்ணாம்பு போன்ற மூலப்பொருட்களை கலந்து உயர் வெப்பநிலையில் உருக்கி வடிவமைத்து குளிர வைப்பதன் மூலமாக உருவாகிறது. கண்ணாடி தயாரிப்பு மற்றும் வடிவமைக்கும் தொழில் நவீனமயமாகி நம்முடைய நவீன வாழ்க்கையில் பல வகையிலும் பயன்பட்டு வருகிறது. ஃபைன் சார். பொதுவாகவே கண்ணாடியை ரொம்ப பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுடைய இந்த அறிவியல் ரீதியான பதிலுக்கு அப்புறமா இன்னும் பத்திரமா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அண்ட் இன்றைக்கும் நம்மளுடைய சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.